பஸ்ஸில் முந்தியெல்லாம் இங்கனக்குள்ளேயே தான் அப்படி போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போது நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போகலாம். காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு போகலாம், செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரம் போகலாம், அப்படியே முடிஞ்சால் திருநெல்வேலி வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்டாக போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்க அப்படின்னு கேட்டால் சேமிப்புங்காக செலவுங்காக நிறைய சொல்கிறாங்க. கேளுங்க. அக்டோபர் 2 அமலுக்கு வர்றங்கிறாங்க. அது மாதிரி சிறப்பாக செஞ்சுட்டு எங்கள் தலைவர் எங்கள் விஜய் அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்போ என் பிள்ளையெல்லாம் வெளியில படிக்கிறா. இப்போ அப்படிங்கும் போது நான் வந்து ஃப்ரீயா போயிட்டு வருது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாங்களாம் 200 ரூபாய்க்கு வேலை பார்த்து பஸ்ஸுக்கு அவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. திருநெல்வேலிக்கோ மதுரைக்கோ மெட்ராஸுக்கெல்லாம் போனால் நாங்களாம் அடுத்தவங்கள்ட்ட கைமாற்றி வாங்கி தான் போக வேண்டியிருக்கு. நீங்கள் அப்படிலாம் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்களை மாதிரி கூலி தொழிலாளி வந்து காசு கொடுத்து தான் நாங்கள் முதல்ல பயணம் பண்ணோம். எங்கே போனாலும் நாங்கள் 200, 300, 500 செலவழித்து போவோம். இப்போ வந்து இலவசமாக அறிவிக்க விட்டுருக்கீங்க. ரொம்ப நன்றி விஜய் தம்பிக்கு. நாங்கள் இப்போ அவசர காலத்தில் எங்கேயும் கிளம்புனோன்னா உடனே பரிசு தர வேண்டியதாக இருக்கும், காசு தெரிய வேண்டியதாக இருக்கும். இவ்வளவு கொடுக்கணுமே, அந்த பஸ்ஸுக்கு 10 ரூபா தேடி வச்சுருக்கணுமே, 20 ரூபா தேடி வச்சுருக்கணுமே. ஆனால் நாங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் இந்த உதவி எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. எங்களுக்கு இதில் வந்து இந்த பஸ் வசதி எல்லாமே தரது ரொம்ப இலவசங்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது. எல்எஸ்எஸ் மற்றபடி எல்லா பஸ்லேயும் இப்போ நாங்கள் ஃப்ரீயாக போகிறதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது வந்து இன்னும் நிறைய மகளிருக்கு வந்து இன்னும் வந்து அது ஒரு உதவியா இருக்கும். முதல்லாம் 10ஆம் நம்பர் 52 இப்படி எல்எஸ்எஸ் பஸ்ல போயிட்டு இருந்தோம். இப்போ எல்எஸ்எஸ் திருச்செங்கோடு கோயம்புத்தூர் வரைக்கும் எங்களுக்கு போறதுக்கு வசதி பண்ணியிருக்கிறாரு. டவுன் பஸ்ல மட்டும் தான் போயிட்டு இப்போ எல்லா பஸ்லயும் நாங்க சேலம் போய் பூ வாங்கிட்டு வரதுக்கு சௌரியமா இருக்கு. எங்கள் ஊர்லேருந்து வரதுக்கு 20 ரூபா ஆகும். இப்போ ஃப்ரீ பஸ் விட்டதுலேருந்து ஃப்ரீயாக கடைக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே உதவுது. அது ஒரு சேமிப்பாக நாங்கள் வச்சுக்கிறோம். இந்த பஸ்ஸை மட்டும் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வயசானவங்க ஏறுதாங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் பையன் ஏறும்போது அந்த பஸ்ஸை வந்து அவங்க கொஞ்சம் நின்று எங்களை ஏற்றுனா நல்லாயிருக்கும். நாங்கள் காய்கறி மார்க்கெட் வச்சுருவோம். காய்கறிக்கு போக வர சௌரியமா இருக்குது. உங்களுக்கு ஒரு வணக்கம். இனிமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. அதுக்கான கோடான நன்றி விஜய் மாமாவுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்வர் விஜய்க்கு ரொம்ப நன்றி. இப்போ எங்காவது போறோம்னா செலவுக்கு காசு வேணும். ஒவ்வொருத்தங்கிட்டையும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் பஸ்ஸு மட்டும் நீங்கள் இல்லாத ஊர்களுக்கு பஸ்ஸு கூட 2 பஸ் விட்டால் நல்லாயிருக்கும்.